சிந்து பைரவியில இன்னைக்கு சிவா இன்னொரு உண்மையை கண்டுபிடிச்சாரு. இன்னொருத்தர பலார்னு அறிஞ்சாரு. மாறி மாறி சிவா கிட்ட அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சிவா அவங்க அம்மா கிட்ட நான் இந்த உண்மை எல்லாத்தையும் போய் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட சொல்ல போறேன். அவங்களா பார்த்து மன்னிச்சு உங்களை வீட்டுல இருக்க சொன்னா நீங்க இருங்க, இல்லாட்டி தயவு செஞ்சு 3 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. இசக்கி உடனே அக்காவுக்கு ஒண்ணுமே தெரியாத மாப்பிள்ள, நான் தான் வக்கீல்கிட்ட கூட்டிட்டு போனேன், நீ இதை அன்னபூர்ணி அக்கா கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாரு. இசக்கி சொன்னனால நானும் கொஞ்சம் மனசு கலங்கப்பட்டுட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு மகாவும் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. உங்களை எல்லாம் அம்மான்னு சொல்றதுக்கே அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு சிவா. இதை போய் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட சொன்னா இவ்வளோ நாள் இவங்களுக்கா சோறு போட்டோம் அப்படின்னு மனசு நொந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பத்தாததுக்கு ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மா கிட்ட இனிமேல் இசக்கி மாமா சொல்றதை கேட்டுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காதம்மா, ஒவ்வொரு தடவையும் நான் தான் அண்ணன் கிட்ட அடி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இந்த லாயர் யார்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியாம யாருக்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்கிட்டயே எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காங்களே அப்படின்னு எசக்கியும் மகாவும் பேசிக்கிறாங்க. எசக்கி அதுக்கப்புறம் ஆறுமுகத்தை மாட்டி வர்றதுக்காக ஒரு பிளான் பண்றாரு. ஒரு கூட்டத்தை வர வச்சு அவர்கிட்ட சம்பத்தோட போட்டோவை காட்டி இவனை தான் நீங்க சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ரோட்டுக்கு கூட்டிட்டு போய் இந்த ரோட்ல தான் அவன் வருவான், முகத்துல கோணி பைய கட்டி அவனை கத்தியால குத்திருங்க, ஹைட்டா இருக்கிறவன் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு பிளான் பண்றாரு. அப்பதான் சம்பத்துக்கு பண்ணது ஆறுமுகம்னு தெரியும்னு சொல்றாரு. முகத்தை மாட்டி விட பிளான் ரெடி பண்ணியாச்சு. இங்க ரோட்ல சிந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ கார்ல அந்த வழியா சிவா வர்றாரு. காரை நிறுத்தி கோயிலுக்கா போற சிந்து, வா நானே டிராப் பண்றேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீயா டாக்டர் என்ன கூப்பிடுற அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஜாலியா வந்து கார்ல உட்காடுறாங்க. திடீர்னு சிந்து அந்த சிரப் பாட்டில விஷ பாட்டில்னு நினைச்ச சிவா தட்டி விட்டாரே அதை நினைச்சு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல அன்னைக்கு நீ விஷ பாட்டில்னு நினைச்ச தட்டி விட்டல, அதை நினைச்சுதான் டாக்டரை சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அப்படியெல்லாம் கனவு வராது, அன்னைக்கு என்னமோ அப்படி வந்துருச்சு, அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சிவா சொல்றாரு. சரி, நீ எப்பயுமே வெள்ளிக்கிழமை தானே கோயிலுக்கு போவ, இன்னைக்கு என்ன திடீர்னு அப்படின்னு சிவா கேட்கிறாரு. டாக்டரே, அந்த அமைச்சர் பிரச்சனையில எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு வர்றேன்னு ஒரு வேண்டுதல் வேற வச்சிருந்தேன், அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேண்டுதல் அப்படின்னு சிவா கேட்கிறாரு. வேண்டுதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது டாக்டரே, அதெல்லாம் கேட்காத அப்படின்னு சிந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து சிந்துவை டிராப் பண்றாரு. சிந்து ரொம்ப சந்தோஷமா, சரி டாக்டரே நான் போயிட்டு வரேன், நீயும் பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. கார்ல வரும்போது சிந்து இதை வேற சொன்னாங்க, நீ இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ மாறுவேன்னு நினைக்கவே இல்லை டாக்டரே அப்படின்னு சொல்றாங்க. சிவா உடனே, உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை சிந்து, ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய அதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சிந்துவை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அங்க யாரையோ பாக்குறாரு. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் தான் அந்த கோர்ட்ல வந்து வாதாடின லாயர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. பார்த்தா அவரை போய் நேரா ஸ்னேகா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு சிவா என்ன ஆவாரு, மறுபடியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஸ்னேகா இங்க லாயர் கிட்ட, அந்த அரவிந்தை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க, அந்த அரவிந்தை வச்சுதான் சிந்துவோட வாழ்க்கைய நாசம் பண்ணணும், அவன் தான் இதுக்கு கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கையில பணம் கொடுக்குறாங்க. அந்த லாயரும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது அவனை வெளியே எடுத்துறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து சிவா இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா அவருக்கு எதுவுமே கேட்கல போல. இந்த லாயர் வந்து எதுக்கு ஸ்னேகா கிட்ட பணம் வாங்குறாரு, ஸ்னேகா சொல்லிதான் எல்லாமே நடந்ததா, என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. லாயரும் ஸ்னேகாவும் கிளம்புனதுக்கு அப்புறம் இவரும் கிளம்புறாரு. கிளம்புற வழியில சிந்து அங்க எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா மண் சோறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிந்து சொன்ன வேண்டுதல் இதுதான் போல அப்படின்னு யோசிக்கிறாரு சிவா. மண் சோறு மண்ணில் தான் போட்டு சாப்பிடுவாங்க, ஆனா சிந்து இங்க நல்லா பளிங்கு கல்ல போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிவா இதை தூரத்துல இருந்து பாக்குறாரு. பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. சிந்து கிட்ட எதுவும் பேசலாம் இல்ல. கோவமா நேரா எங்க போவாரு, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாரு. ஸ்னேகா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. நீயா வந்து என்கிட்ட பேசி எவ்வளவு நாளாச்சு சிவா, நானே உன்கிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன், வா சிவா அப்படின்னு ஸ்னேகா கூப்பிடுறாங்க. நர்ஸ் எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு சிவா கிட்ட பேசலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையா நிக்கிறாங்க ஸ்னேகா. சிந்துவோட விஷயத்துல என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாரு. என்ன சிவா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஸ்னேகா கேக்குறாங்க. சிந்துக்கு தெரியாம அவகிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினது நீ தானே அப்படின்னு கேக்குறாரு. இல்லவே இல்ல சிவா அப்படின்னு ஸ்னேகா சொன்னோன்னே, அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சிவா சொல்றாரு. மட்டும் இல்லாம அவளை கோர்ட்டுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்கிறேன், உனக்கெல்லாம் அறிவே இல்லை அப்படின்னு கேக்குறாரு. இந்த சிந்து ஏதோ உன்கிட்ட தப்பு தப்பா சொல்லியிருக்கா சிவா அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. அவ்வளவுதான், பல்லாருன்னு ஒரு அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சிவா எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டு எல்லாரையும் பலார் பலார்னு அரைஞ்சிட்டு இருக்காரு, சிந்துவை தவிர. மறுபடியும் பொய் சொல்லாத ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயரை உள்ள கூப்பிடுறாரு. லாயர் வந்து உள்ள நின்னோன்ன ஸ்னேகா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஸ்னேகாக்கு 7.5 சனி தான் போல, அவங்க என்ன பண்ணாலும் அதுல அடுத்தடுத்து உடனே சிவா கிட்ட மாட்டிக்கிட்டே இருக்காங்க, அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க.
நீயும் ஒரு பொண்ணு தானே, சிந்து உனக்கு ஏதாவது பண்றாளா? அவ பாட்டுக்கு தானே அவ இருக்கா, ஏன் அவ வாழ்க்கையில இவ்வளவுதான் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. சிந்து எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கா, இதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சிவா அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. அவ பண்ணதும் நீ பண்ணதும் ஒன்னா ஸ்னேகா? பொண்ணை கோர்ட்டுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவளை அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பணும்னு நீ பிளான் பண்ணியிருந்திருக்க. முழு மிருகமா நின்றுட்டு இருக்க. மனசே இல்லாத உன்கிட்ட மனசாட்சியை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தியா? என்ன சொல்லணும், இன்னொரு தடவை சிந்துவை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன் உன்னை அவ்வளவுதான். எனக்கு நீ பண்ணதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா சிந்துவுக்கு பண்ணதை நான் கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்னேகாக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சிவா ஆக மொத்தம் லாயரையும் அடிச்சு உண்மையை வாங்கிட்டாரு. நீ ஸ்னேகா பக்கம் சிவா திரும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காயத்ரி இங்க கல்யாணம் நின்று போனதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. பைரவி வந்து ஆறுதல் சொல்றாங்க. நீ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, வந்து சாப்பிடு அப்படின்னு வற்புறுத்தி கூட்டிட்டு போறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத காயத்ரி, நான் போய் மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட கண்டிப்பா பேசுறேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், நீ சாப்பிடு அப்படின்னு காயத்ரிய சாப்பிட வைக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு தான் ஆறுமுகத்தை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க போல. மற்ற சீரியல்ல எல்லாம் ஏதாவது ஒரு உண்மை வெளியே வர்றதுக்கு 2-3 மாசம் ஆக்குவாங்க. ஆனா இதுல பட்டுன்னு உண்மை வெளியே தெரிஞ்சிருது. அதுவும் யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கே கரெக்டா தெரிஞ்சிருது, சிந்துவோட விஷயத்தை தவிர. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.